உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீ. யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீ. உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். ஆண்டவரே, உம் பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும். ஆண்டவரே, உம் பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாள் தினமொரு திருப்பாடலில் நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடல் 85. திருப்பாடலினுடைய முதல் இறைவார்த்தையிலிருந்து 7வது இறைவார்த்தை வரை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய நாளின் பல்லவியாக நாம் வாசிப்பது, ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். இன்றைய இந்த தியானத்தில் நாம் சிந்திக்கக்கூடிய இந்த திருப்பாடலானது ஒரு நம்பிக்கையின் ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. கடவுள் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மீட்பையும் தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் அழகாக தெளிவுபடுத்துகிறது. அதுபோல மக்களும் கடவுளை நோக்கி, ஆண்டவரே எங்களை மீட்டருளும், உமது இரக்கத்தை எங்களுக்கு தாரும், உமது பேரன்பை எங்கள் மீது பொழிந்தருளும் என்ற நம்பிக்கையோடு இறைவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அருமையான திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது. ஆகவே இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது, இஸ்ராயல் மக்கள் பாபிலோனில் சிறையில் இருந்த பொழுது அவர்கள் சிறை வாசம் முடிந்தவர்கள் திரும்பிய பின்பு பாடப்பட்ட ஒரு அற்புதமான பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கின்றது என்று பல விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் நாடு திரும்பி இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை இன்னும் முழுமையாக சீரமைக்கப்படவில்லை. ஆலயம் இடிந்திருந்தது. பொருளாதாரத்தில் அவர்கள் பலவீனமாக இருந்தார்கள். அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மக்கள் கடவுளை நோக்கி இறைஞ்சுவதை, மன்றாடுவதை, அவருடைய இரக்கத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதை இந்த திருப்பாடல் அழகாக எடுத்து கூறுகிறது. இந்த திருப்பாடலுடைய முதல் 3 இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த பகுதியில் இறைவன் ஏற்கனவே அந்த மக்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அந்த மக்கள் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். மீண்டும் அவருடைய தேவைகளை, அப்பொழுது நீர் காட்டிய அந்த இரக்கத்தைப் போல இப்பொழுதும் எங்கள் மீது இறங்கும் என்று கடவுளை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள். இறைவார்த்தை 4 முதல் 5 வரை இருக்கின்ற இறைவார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இந்த திருப்பாடல் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு வருகிறது. மக்கள் இன்னும் முழுமையான ஒரு அமைதியை அவர்கள் கண்டடையவில்லை, அனுபவிக்கவில்லை. அதனால் அவர்கள், ஆண்டவரே மீண்டும் எங்களை புதுப்பித்தருளும் என்று கடவுளை நோக்கி மன்றாடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களை, இறைவசனங்கள் 6 முதல் 7 வரை நாம் பார்க்கின்றோம். ஒரு மிக அழகான ஒரு விண்ணப்பத்தை மக்கள் அந்த திருப்பாடல் வழியாக இறைவனை நோக்கி ஏறெடுக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது வெறும் பொருளாதார வளத்தை மட்டும் அல்ல, அவர்கள் கேட்பது ஆன்மீக புத்துணர்ச்சி. அவர்கள் கேட்கின்றார்கள், இறைவனுடைய அன்பை கேட்கின்றார்கள், அந்த மீட்பினுடைய அனுபவத்தை அவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள். ஆகவே நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் அந்த மக்களைப் போல நாம் இறைவனை நோக்கி நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே உமது அன்பை எங்களுக்கு தாரும், தினந்தோறும் எங்களை புதுப்பித்தருளும், உம்முடைய மீட்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். ஆகவே இந்த திருப்பாடல் சொல்லுகிறது, கடந்த காலத்தில் நம்மை நடத்தின அதே இறைவன் இப்பொழுதும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், இனியும் நம்மை கைவிடாமல் நடத்துவார் என்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே கண்களை மூடி நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்ட மக்கள் இறைவனை நோக்கி ஜெபித்தது போல, தங்களுடைய தேவைகளை கேட்டது போல, நாமும் இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பத்தை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி கரங்களை கூப்பி, எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, உமது எல்லையற்ற அன்பிற்காகவும் தினமும் எங்கள் மேல் பொழியும் அருளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் உமது கருணை கண்களால் மன்னித்து தூய இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். சோர்ந்து போன எங்கள் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்து
உம்மை முழு மனதோடு நம்பும் வரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பங்களில் அன்பையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிலைநாட்டியருளும். நோயற்றவர்களுக்கு நலனையும் துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையும் வழங்கியருளும். சோதனைகளின் நடுவிலும் உமது பிரசன்னத்தை உணர்ந்து வாழும் அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்களுடைய வார்த்தைகளிலும் செயலிலும் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட உதவி செய்யும். எங்களை மன்னிக்க கற்றுக் கொடுத்து பிறரையும் இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளும் இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உம்முடைய திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு புதுப்பித்தருளும். திரு அவையை ஆசிர்வதித்து திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் அனைத்து இறைமக்களையும் உமது கரங்களிலே நீரே பாதுகாத்தருளும். எங்கள் இளைஞர்களை உண்மையின் பாதையில் நடத்தி குடும்பங்களை உமது அன்பில் உறுதிப்படுத்தும். இந்த உலகில் நாங்கள் உமது அன்பின் கருவிகளாகவும் உமது இரக்கத்தின் சாட்சிகளாகவும் வாழ அருள் புரியும். ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு இந்த காலை வேளையிலும் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேட்டு ஆசிர்வதியும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.